Hey guys, welcome to my channel. நான் உங்க எஃப்எக்ஸ் சந்துரு அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ட்ரேடிங்ல நடக்கிற மிகப்பெரிய ஸ்கேம். ஓகேங்களா, இந்த ட்ரேடிங் ஸ்கேம் அப்படிங்கிறது இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அண்ட் கிரிப்டோ மார்க்கெட் பேஸ் பண்ணி ரொம்ப வருஷமாவே நம்மளுக்கு வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து சில டைம் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து நிறைய அவேர்னஸ் வந்து உங்களுக்கு வந்து மெசேஜாவே வரும். இதெல்லாம் பண்றதுக்கு காரணம் வந்து நிறைய ஸ்கேம், நிறைய பேர் வந்து அவங்களோட லட்சக்கணக்கில் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த கவர்மெண்ட் சைட்ல வந்து இந்த மாதிரி ஆக்ஷனும் கொஞ்சம் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்றதுக்கு அண்ட் ப்ராப்பரான புரோக்கர்ல பண்றீங்க அப்படின்னா எந்த ஒரு இஷ்யூ வராது. ஆனா இந்த ஸ்கேம் பண்றதுக்காக நிறைய புரோக்கர், இப்போ 10 புரோக்கர் இருக்குது அப்படின்னா 20 புரோக்கருக்கு மேல உங்களுக்கு வந்து ஸ்கேம் பண்றதுக்கு மட்டுமே இருக்கும். ஸோ ஒரு 10 ஜென்யூன் புரோக்கர் இருக்குன்னா அதுக்கு டபுள் மடங்கு ஸ்கேம் பண்ற புரோக்கர் மார்க்கெட்ல இருக்கு. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இதுல நிறைய டைப் ஆஃப் ஸ்கேம் வந்து இருக்குது. ஃபாரெக்ஸ்ல இருக்குது, கிரிப்டோல இருக்குது. கிரிப்டோ மூலமா டெபாசிட் பண்ணும்போது நீங்க டெபாசிட் பண்ண உடனேயே அந்த அமௌண்ட் அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. இது ஒரு டைப் ஆஃப் ஸ்கேம். இப்போ இங்க மெஜாரிட்டியா இப்போ கரண்டா நடந்துட்டு இருக்க ஸ்கேம் என்ன அப்படின்னா 30% ஸ்கேம். ஓகேங்களா, இந்த ஸ்கேமை தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ட்ரேடிங்ல நடக்கிற காமனான ஸ்கேம், அதுவும் அதிகப்படியா நடக்கிறது, நிறைய பேரோட அமௌண்ட் வந்து லட்சக்கணக்கில் ஏமாத்தி இருக்கிற ஒரு கம்பெனி தான் இந்த கம்பெனி. ஓகேங்களா, இந்த லோகோ பாத்தீங்கன்னா மேபி நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இவங்ககிட்ட இருந்து ஏதாவது இன்வைட் வந்திருக்கலாம், இவங்களை வந்து ஏதாவது கான்டாக்ட் பண்ணிருக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து இல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்கலாம். பட் நிறைய பேர் வந்து இதுல வந்து இந்த ஸ்கேம்ல வந்து சிக்கியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இவங்க மட்டும் இந்த ஃபார்மெட்ல வந்து ஸ்கேம் பண்றது கிடையாது. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி அப்ரோச் பண்ணியிருக்காங்க, இப்போ நான் சொல்ற மெத்தட்ல உங்களுக்கு யாராவது அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட டீடைல்ஸ் வந்து எங்களுக்கு கொடுங்க. ஸோ அதையும் நம்ம வந்து ஒரு வீடியோவா எடுத்து போடுறதுனால இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கேம்ல இருந்து யாரும் ஏமாறாம இருப்பாங்க. ஸோ அதனால கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இந்த கம்பெனியோட நேம் வந்து என்ன அப்படின்னா சிபிசிஎக்ஸ். ஓகேங்களா, இப்போ இந்த சிபிசிஎக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆக்சுவலி அது வந்து ஒரு ரியல் கம்பெனி ஆல்ரெடி இருக்குது. இந்த மாதிரி ஸ்கேம் பண்றவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற கம்பெனியில லைட்டா கொஞ்சம் ஸ்பெல்லிங்கை மட்டும் சேஞ்ச் பண்ணி தான் மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு சிலர் வந்து புதுசாவே அவங்களோட நேமை வச்சு ஸ்கேம் பண்ணலாம். ஆனா நிறைய ஸ்கேம் வந்து ஆல்ரெடி இருக்கிற கம்பெனி நேம்ல லைட்டா கொஞ்சம் ஸ்பெல்லிங் மாத்தி, இல்லைன்னா அதே ஸ்பெல்லிங்லயே .comக்கு பதிலா .cc இல்ல வேற ஏதாவது வர்ற மாதிரி, சோ அந்த மாதிரி தான் டொமைன் வச்சு ஏமாத்துவாங்க. ஓகேங்களா, சோ இப்படிதான் இந்த கம்பெனி ஏமாத்தி இருக்குது. சோ ஆக்சுவல் ரியல் கம்பெனி வந்து இதுதான். ஓகேங்களா, சிபிசிஎக்ஸ் இவங்க வந்து ஒரு லிக்விடிட்டி ப்ரொவைடர், லிக்விடிட்டியும் ப்ரொவைட் பண்றாங்க, புரோக்கர் சர்வீஸும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இவங்க வந்து ஆக்சுவலி யூகே ரெகுலேட்டட் கம்பெனி. ஓகேங்களா, சோ இந்த கம்பெனி ஆக்சுவலி இது வந்து நமக்கு ரெகுலேட்டட் கம்பெனி. இந்த கம்பெனிலேயே நிறைய கம்ப்ளைண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கதான் செய்யுது. ஆனா இந்த கம்பெனி நேம சொல்லி எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னா இவங்க ஒரு யூஆர்எல் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா டெலகிராம்ல இருந்து உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம், இல்ல இன்ஸ்டாகிராம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு விதத்துல வந்து உங்களை ஃப்ரெண்டா வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. உங்ககிட்ட வந்து ஃப்ரெண்டு மாதிரி உங்ககிட்ட பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாசம் ஃப்ரெண்டாவே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. ஃபாரின்ல இருந்து பேசலாம், இல்ல இந்தியன் நம்பரை வச்சு பேசலாம். மேக்ஸிமம் ஃபாரின் நம்பர்ஸ் அந்த ஸ்கேம்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் ஒரு சில நேரத்துல வந்து இந்தியன் நம்பர் வச்சு உங்களுக்கு ஃப்ரெண்டு பிடிச்சி அந்த ஃப்ரெண்டு வந்து இந்த கம்பெனி வந்து ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி அந்த மாதிரி அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, சோ நிறைய பேர் வந்து எங்ககிட்ட வந்து பேசும்போது என்னோட ஃப்ரெண்டு தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அவங்க பேமெண்ட் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நான் வந்து தெளிவா கேட்பேன் அவங்ககிட்ட, ஃப்ரெண்டுனா அவங்க எப்படி ஃப்ரெண்டு, உங்க வீட்டு பக்கமா, இல்ல காலேஜ்ல படிச்சாங்களா, ஸ்கூல்ல படிச்சாங்களா, இதைத்தான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினா வைப்போம். ஏன்னா ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்க எப்படி ஃப்ரெண்டுங்கிறத யாருமே டக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த ஃப்ரெண்டே ஒரு ஸ்கேம் ஃப்ரெண்டு தான். ஓகேங்களா, சோ அந்த ஃப்ரெண்டா வந்திருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து உங்களை ஏமாத்துறதுக்கு வந்திருக்கிற ஒரு ஃப்ரெண்டு தான். கொஞ்ச நாள் பழகுவாங்க, பழகிட்டு தான் இந்த ஸ்கேம்குள்ள வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 நாளாவது பேசிட்டு அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட வந்து இதை வந்து எக்ஸ்பிளைனே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி லிங்க் கொடுத்துருவாங்க. இந்த லிங்கை கொடுத்து இந்த லிங்க் மூலமா தான் அக்கௌண்ட் வந்து கிரியேட்டே பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து சிபிசிஎக்ஸ் குளோபல் FXX.com
இருக்குதுங்களா, இந்த லிங்கை குளோபல் FXXக்கு பதிலா வேற ஏதாவது கொடுப்பாங்க. இந்த மாதிரி லிங்கை கூட அடிக்கடி அவங்க வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேங்களா, .cc வரும், .comலயே உங்களுக்கு வந்து லிங்க். இந்த டொமைன் அப்படிங்கிறது அவங்க எத்தனை டொமைன்னாலும் வாங்கிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, சர்வர் வந்து உங்களுக்கு வந்து சேம் இதே சர்வர் தான் வரும். கம்பெனி மாறுது அப்படின்னா சர்வர் வந்து மாறும். இதே கம்பெனி நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப நம்ம வீடியோ போடுறோம், இது மூலமா நிறைய பேருக்கு தெரியலாம். அந்த மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. அப்படி நிறைய பேருக்கு தெரியுது அப்படின்னா ஜஸ்ட் அவங்க இந்த லோகோவை மட்டும் மாத்திட்டாங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து அது தெரியாது. ஸோ எல்லாமே ஜஸ்ட் ஒரு வெப்சைட் தானே, ஒரு சிங்கிள் கிளிக்ல இங்க எல்லாத்தையுமே மாற்ற முடியும். ஸோ அதனால நீங்க வந்து வேற கம்பெனில உங்களுக்கு இந்த மாதிரி அப்ரோச் பண்றாங்க. இப்போ நம்ம என்னென்ன அப்ரோச் பண்ணுவாங்கிறது எல்லாத்தையும் டீடைல்டா பேச போறோம். அந்த என்னென்ன அப்ரோச் பண்றாங்களோ அதே மாதிரி வேற யாரு அப்ரோச் பண்ணாலும் நீங்க அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் கொடுத்துருவாங்க. இந்த லிங்க் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. சோ அந்த லிங்க்ல நீங்க போனீங்க அப்படின்னா அதோட ஹோம் பேஜே எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃபாரெக்ஸ் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்து இப்படி இருக்காது. ஓகேங்களா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வெப்சைட் காமிச்சேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். ஒரு வெப்சைட் அப்படிங்கிறது இந்த மாதிரி டீடைல்டா கொடுத்துருப்பாங்க. அதனால இப்படி டீடைல்டா கொடுத்த எல்லா வெப்சைட்டுமே நல்ல வெப்சைட் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஓகேங்களா, ஜஸ்ட் இது வந்து இந்த மாதிரி இது கூட இல்லாம நிறைய பேரை ஏமாத்திட்டு இருக்காங்க. சோ அதனால இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டாவது அட்லீஸ்ட் இருக்கா, டொமைன் பாருங்க, இந்த வெப்சைட் நேம் போட்டு .com அவ்வளவுதான், இதுதான் அதோட டொமைனே. சோ இது வந்து நம்மளுக்கு இதுதான் ரியல் கம்பெனி. இப்போ நம்மளோட நெட்லாக் அகாடமி எடுத்துட்டா நெட்லாக் அகாடமி .com தான் இருக்கும். சோ அந்த மாதிரி இப்போ நெட்லாக் அகாடமில வேற ஏதாவது ஒரு URL போட்டு ஸ்கேம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் ஸ்கேமர்ஸ் வந்து ஸ்கேம் பண்ண முடியும். ஓகேங்களா, சோ அந்த மாதிரி எந்த டொமைனை வந்து ஃபர்ஸ்ட் மெயினா பாத்துக்கோங்க. டொமைன்ல நமக்கு வந்து வித்தியாசமா இருக்குது, நிறைய நம்பர்லாம் போட்டு டொமைன் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னாலே அது முக்காவாசி ஸ்கேம் சைட்டா இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் நல்லா பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மார்க்கெட், அதாவது அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ள போனோடனே மார்க்கெட்டோட பிரைசிங் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது அப்படினாலும் உங்களுக்கு அது ஸ்கேம் தான். ஓகேங்களா, அது கீழே உங்களுக்கு வந்து ஏதோ அப்ளிகேஷன் யூஸ் பண்ற மாதிரி பட்டன்ஸ்லாம் வந்து இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து யாருமே ஒரு புரோக்கரோட வெப்சைட்டை வச்சிருக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்கேம் பண்றவங்களோட வெப்சைட் தான் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, சோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, ஓகே, இதே மாதிரி நம்மளுக்கு வந்து வெப்சைட், இப்போ வெப்சைட் வந்து இந்த மாதிரி இருக்குது. அதாவது இப்போ நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கரன்சி எல்லாத்தையும் போட்டு கீழ வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்குதுன்னா அது வந்து 100% ஸ்கேம் தான். அது நீங்க யோசிக்கவே தேவையில்லை. ஓகேங்களா, அதே இது வெப்சைட் ஃபார்மேட்லயே சிலர் வந்து ஏமாத்துவாங்க. சோ அதனால வெப்சைட் இருக்குது அப்படிங்கறதுனால அவங்கள 100% நம்பிடவும் முடியாது. சோ இப்போ அந்த மாதிரி ஸ்கேம் பண்ண ஒரு கம்பெனி தான் வந்து இந்த ஹெக்ஸ் மார்க்கெட். ஓகேங்களா, இந்த ஹெக்ஸ் மார்க்கெட்டும் ஆக்சுவலி ஸ்கேம்டு வெப்சைட். இதுல நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. நிறைய பேர் எங்களுக்கு வந்து இந்த கம்பெனில வந்து அமௌண்ட் போட்டு அதுக்கப்புறம் வித்ட்ராவல் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் வந்து இந்த கம்பெனிலயும் வந்திருக்கு. ஓகேங்களா, இதோட ரிவ்யூஸ்லாம் நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஒரு ரிவ்யூஸ் வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து நிறைய இருக்கணும். சும்மா ஒரு 10 ரிவ்யூ தான் இருக்குது, அதுலயே நம்மளுக்கு வந்து சில ரிவ்யூ வந்து ரொம்ப பேட் ரிவ்யூஸா இருக்கும். இந்த ரிவ்யூஸ்லாம் வந்து நீங்க வந்து ட்ரஸ்ட் பைலட் அப்படிங்கறதுல போய் பார்க்கலாம். ட்ரஸ்ட் பைலட்ல போய் நீங்க பாத்தீங்கன்னாலும் சில கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ இந்த ஹெக்ஸ் மார்க்கெட் வந்து லிஸ்ட் பண்ணி அதோட ஸ்கேம் வந்து போட்டுருக்காங்க. அதே இது இப்போ இந்த கம்பெனி, அதாவது CBCX குளோபல் இருக்கு பாத்தீங்களா, இவங்க வந்து ட்ரஸ்ட் பைலட்ல இருக்கவே மாட்டாங்க. சோ அவங்களோட ரிவ்யூ வந்து பார்க்கவே முடியாது உங்களால. மேக்ஸிமம் ஒரு நல்ல புரோக்கர் இருக்கிறாங்க அப்படின்னாலே ட்ரஸ்ட் பைலட்ல அவங்களோட ரிவ்யூ கண்டிப்பா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃபாரெக்ஸ் புரோக்கரை ரிவ்யூ பண்றதுக்கே நிறைய சைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஓகே, இப்போ புரோக்கர் பொறுத்த வரைக்கும் நீங்க புரோக்கரை பத்தி நீங்க வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இங்க கூட நீங்க வந்து சர்ச் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இவங்க வந்து ஸ்கேம் பண்ண புரோக்கரோட லிஸ்ட்டுமே மேக்ஸிமம் இவங்க வந்து பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, நிறைய புரோக்கர்ஸ் வந்து புரோக்கர் வந்து லிஸ்டா இருக்கும். ஆனா அது ஒரு கண்ட்ரில கூட ரெகுலேட்டட்ல இருக்காது. ஒரு கண்ட்ரில கூட ரெகுலேட்டட் இருக்காது அப்படின்னா அதை வந்து நான் ரெகுலேட்டர்லயும் அவங்க வந்து போட்டிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ரெகுலேட்டட் பண்ண புரோக்கர். ஓகேங்களா, சோ இப்போ இந்தியால இருந்து நீங்க பண்றீங்கன்னா மேக்ஸிமம் ரெகுலேட்டட் பண்ண புரோக்கர்ல பண்ணாலுமே 100% சேஃப்லாம் சொல்ல முடியாது. ஆனா அது ரொம்ப வருஷமா அந்த கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கிற சமயத்துல நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு வராது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து இத பாத்தீங்கன்னா ஐசி மார்க்கெட் இருக்குது. ஐசி மார்க்கெட்னா 15-20 வருஷமா நமக்கு வந்து மார்க்கெட் இருக்கு. ஸ்கோர் பாருங்க நமக்கு 9.10 இருக்குது. இந்த மாதிரி இதுலயும் நீங்க வந்து ரிவ்யூ எல்லாம் பாத்துக்கலாம். இப்போ எக்ஸ்னஸ் இங்க இருக்குது. எக்ஸ்னஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்னஸோட பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்கும். இது பாருங்க ரெகுலேட்டட் புரோக்கர், எந்தெந்த கண்ட்ரிலாம் ரெகுலேட் பண்ணிருக்காங்க சொல்லி கீழே போட்டிருப்பாங்க. இது FCA அப்படிங்கிறது UK ரெகுலேட்டர். அந்த மாதிரி 4 இடத்துல ரெகுலேட் பண்ணிருக்காங்க. அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சில கம்பெனி வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் ரெகுலேட்டட் பண்ணிருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு இடத்துலயாவது ரெகுலேட்டட் இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். சோ மேக்ஸிமம் இந்த மாதிரி UKல ரெகுலேட்டட் இல்ல US ரெகுலேட்டட் வந்து மேக்ஸிமம் வந்து மிச்ச கண்ட்ரீஸ் வந்து நிறைய பேர் வந்து
புரோக்கர் சர்வீஸ் வந்து கொடுக்கறது கிடையாது. ஸோ யூகே ரெகுலேட்டடு அப்படின்னா சிங்கப்பூர் ரெகுலேட்டடு, யூஏஇ ரெகுலேட்டட், அதாவது துபாய் ரெகுலேட்டட், இந்த மாதிரி இருக்கிற புரோக்கர்ஸ்லாம் கூட நிறைய இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி இதுல நீங்க சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இது தவிர்த்து நீங்க வந்து ரிவ்யூவா பார்க்கணும் அப்படின்னா ட்ரஸ்ட் பைலட். இந்த ட்ரஸ்ட் பைலட் அப்படிங்கிற வெப்சைட்ல போய் உங்களுக்கு எதை பார்க்கணும், இப்போ எக்ஸ்னஸே நான் கொடுக்குறேன், எக்ஸ்னஸ் நான் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க எக்ஸ்னஸ் வந்துடும். எக்ஸ்னஸ் 4.7 வந்துருச்சுங்களா? எவ்வளவு ரிவ்யூ இருக்குன்னு பாருங்க, 18,000 ரிவ்யூ கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிவ்யூ வந்து நமக்கு வந்து நிறைய இருக்கும். இதுலயே நமக்கு வந்து ஹெக்ஸ் மார்க்கெட் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். ஹெக்ஸ் மார்க்கெட் அப்படின்னு அடிச்சோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து இங்க வருதான்னு பார்க்கலாம். வரல, ஃபுல் ஸ்பெல்லிங்கே அடிச்சிருவோம். ஹெக்ஸ் மார்க்கெட். ஓகேங்களா? சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இங்க வருதுங்களா, ஹெக்ஸ் மார்க்கெட்டோட ரிவ்யூ பாருங்க. 31 பேர் தான் ரிவ்யூ பண்ணிருக்காங்க. 31 பேர் தான் ரிவ்யூ பண்ணிருக்காங்க. அதுவும் 2.0 தான். மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து நமக்கு வந்து 1 ஸ்டார் தான் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து நிறைய பேரை ஏமாத்தி இருக்காங்க. சோ அவங்க லிஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிவ்யூ மூலமா நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? பட் இவங்க வந்து ஒரு புரோக்கரை ப்ராப்பரா ரன் பண்ணணும், ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேம் பண்ணிருப்பாங்க. சோ அதனால இவங்களோட வெப்சைட்டும் நல்லா இருக்குது. இந்த மாதிரி ட்ரஸ்ட் பைலட் எல்லாம் வந்து அவங்க வந்து அக்கௌண்ட் வந்து இருக்குது. ஆனா இப்போ நம்ம பார்க்க போற இந்த வெப்சைட் வந்து அது எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. சோ இதெல்லாம் நீங்க வந்து ஜஸ்ட் வெப்சைட்டை பார்த்து இல்ல இந்த மாதிரி யூடியூபர்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா அதுல வேற ஆப்ஷன் இல்ல. ஓகேங்களா? சோ இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்துருச்சுங்களா? வெப்சைட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து லாகின் பேஜ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். சோ லாகின் பண்ணி நீங்க வந்து லாகின் பேஜுக்கு போனீங்க அப்படின்னா ஜாயின் பண்றதுக்கான பட்டன் இங்க இருக்குது பாத்தீங்களா? சோ இந்த லாகின் பட்டன் கொடுத்து நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு நல்ல புரோக்கரான்னு இன்னொன்னு பாக்குறதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னா, இந்த புரோக்கரோட நேமை நீங்க வெப்சைட்ல போய் போட்ட உடனே டைரக்டா அவங்க கொடுத்த லிங்க்கும் நீங்க சர்ச் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த லிங்க்கும் மேட்சா இருக்குதான்னு கூட நீங்க பாத்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்போ நம்மளோட கம்பெனி நெட்லாக் அகாடமி, இத போய் நீங்க கூகுள்ல போய் போட்டீங்கன்னா நம்மளோட URL வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்டே காமிச்சிரும். அந்த மாதிரி இவங்க கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, இத போய் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வராது. ஓகேங்களா? சோ இப்போ இந்த இவங்க வந்து ஒரு லிங்க் கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க் வந்து CBCX குளோபல். இப்போ CBCX குளோபல்னு போய் நீங்க அடிச்சீங்க அப்படின்னா இந்த லிங்க் வந்து அங்க நம்மளுக்கு மெயின் சைட்ல வருதாங்கறத பாத்தீங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஏன்னா ஒரு லாங் டைமா ரன் பண்ணும்போது தான் அந்த லிங்க் வந்து அங்க வந்து ஷோவே ஆகும். இவங்க வந்து லிங்கை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து ஆக்சுவலி டொமைன், இதோட பேர் வந்து டொமைன் சொல்லுவாங்க. இந்த டொமைன் நேம் வந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க. மாத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த டொமைன் நேம் வந்து உங்களுக்கு மெயின் கூகுள் சைட்ல உங்களுக்கு வராது. சோ அதை வச்சு நீங்க வந்து ஓரளவுக்கு வெரிஃபை பண்ணிக்கலாம். சோ அப்ப இந்த மாதிரி நீங்க வந்து லிங்கை பேஸ் பண்ணி இதை வந்து நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. சோ ஜாயின் பண்றதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நார்மலா அக்கௌண்ட் கிரியேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுவும் உங்களுக்கு டம்மியா தான் இருக்கும். சோ மெயில் ஐடி போட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஏரியா கோடு, நம்பர், போன் நம்பர், அப்புறம் பாஸ்வேர்டு. சோ இந்த மாதிரி இன்விடேஷன் கோடு அவங்க வந்து கொடுத்துருவாங்க. அந்த இன்விடேஷன் கோட கொடுத்து அவங்க வந்து போட சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் நார்மல் அக்கௌண்ட் கிரியேட் பண்றது தான். ஓகேங்களா? சோ அதனால இது நமக்கு வந்து ரொம்ப பெரிய நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா பேசிக்ஸ்ல இருந்து டீச் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஃபாரெக்ஸ் பேர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பத்தி உங்களுக்கு சொல்லியே தந்துருவாங்க. ஓகேங்களா? சோ பேர்னா என்ன, இது கூட பேசிக்கா தெரியாதவங்கள தான் அவங்க வந்து மேக்ஸிமம் பிடிப்பாங்க. சோ உங்களுக்கு ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க எந்த ஒரு சைட்ல போய் யார ஒரு பார்ட் டைம் ஜாப்புக்காக ஏதாவது ஒரு சைட்டை ஏதாவது ஒரு டெலிகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா கூட அதுல இருந்து உங்களோட கான்டாக்ட் எடுத்து அவங்களே உங்களை வந்து கான்டாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு அவங்க என்னென்ன வழி இருக்குதோ அது எல்லாத்தையும் பண்ணிருப்பாங்க. சோ ஃபாரெக்ஸ் உங்களுக்கு ட்ரேடிங் பத்தி ஒரு சின்ன நாலேஜ் கூட இல்லாதவங்கள தான் அவங்க வந்து மெயினா பிடிப்பாங்க. ஏன்னா அவங்கள தான் ஈஸியா ஸ்கேம் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது வந்து ஒரு கிளைண்ட் வந்து அவங்கள இந்த மாதிரி ஏமாத்திருக்காங்க. சோ அவங்க கொடுத்த டீடைல்ஸ் தான். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எல்லாம் டீச் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து பண்ண வைப்பாங்க. சோ பண்ண வைக்கிறதுக்கு அவங்க வந்து ட்ரேடிங் வந்து ஃபுல்லாலாம் உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. ஃபர்ஸ்டே உங்களை ஜாயின் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க இந்த மாதிரி ட்ரேடிங்காக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுல நீங்க வந்து ட்ரேட் பண்றதுக்கான அமௌண்ட்டை மட்டும் போட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு வந்து ட்ரேடிங் எங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். சோ அந்த ட்ரேட் எல்லாத்தையும் நீங்க வந்து கரெக்டா எடுத்தீங்கனாலே உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அதை வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் அவங்களோட அப்ரோச் வந்து இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி அவங்க ட்ரேட் பண்றதுக்கான ட்ரேட் எடுக்கும்போது உங்க ட்ரேடோட ப்ராஃபிட் எல்லாம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். சோ இது எல்லாமே நார்மலா உங்களுக்கு ஃபாரெக்ஸ் புரோக்கர்ல கூட அவங்க தனியா ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்காங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். சோ இப்போ இவங்களோட அப்ளிகேஷன், அதாவது இந்த ஸ்கேம் பண்ற வெப்சைட் இருக்கு பாத்தீங்களா, இவங்களோட அப்ளிகேஷன், அதாவது அப்ளிகேஷன் கிடையாது ஆக்சுவலி இது வந்து வெப் அப்ளிகேஷன். நீங்க வெப்சைட்ல குரோம்ல தான் நீங்க ஆக்சஸ் பண்ணுவீங்க. சோ குரோம்ல இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். சோ இதுதான் ஆர்டர் டீடைல்ஸ் எல்லாமே காட்டும். இது எல்லாமே இந்த ப்ராஃபிட் காட்டுது பாத்தீங்களா, இது எல்லாம் சும்மா உங்களுக்கு விர்ச்சுவலா காட்டும். மார்க்கெட் மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க என்ட்ரியே கொடுப்பாங்க. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ப்ராஃபிட் சேர்த்து ஒரு அமௌண்ட் ரீச் ஆகும் பாத்தீங்களா, அந்த அமௌண்ட் எதுவுமே வந்து ரியல் அமௌண்ட் கிடையாது. அதை நீங்க வித்ட்ராவல் பண்ண நினைச்சீங்கனாலும் அவங்களால கொடுக்க முடியாது. அதை வச்சு தான் அவங்க ஸ்கேமே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ட்ரேட் எடுத்த டீடைல்ஸ்.
அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க அக்கௌண்ட்ல ஒரு லெவலுக்கு மேல ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ $22,000 மேல அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஓகே, இவங்க போட்ட அமௌண்ட் வந்து எக்ஸாக்ட் அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ ஆல்மோஸ்ட் இவங்க வந்து $5,000 கிட்ட போட்டிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா என்கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் ஒரு $12,000 கிட்ட நமக்கு வந்து அவங்க வந்து லாஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஆல்மோஸ்ட் 12 லட்சம் ஐஎன்ஆர் கிட்ட இந்த கிளைண்ட் வந்து இந்த வெப்சைட் மூலமா CBCXE. ஓகேங்களா? இப்போ இதுல பாருங்க வெப்சைட் நேம் மாறுதுங்களா? சோ அதான் உங்களுக்கு வந்து அவங்க ஃபர்ஸ்ட் அனுப்புற லிங்க் மாறும், அதுக்கப்புறம் ரெண்டாவது கொடுக்குற லிங்க் மாறும். இப்போ நீங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா லிங்க் எதுவுமே ஓபன் ஆகாது. ஏன்னா அவங்க வந்து வெப்சைட்டை வந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ .cc போட்டுருக்குதுங்களா, இந்த லிங்க் வந்து அகைன் கொஞ்ச நாள்ல அவங்க மாத்திடுவாங்க. .cc-க்கு பதிலா வேற ஏதாவது இருக்கும். இல்லன்னா எக்ஸுக்கு அப்புறம் இ இருக்கா, ஈக்கு பதிலா வேற ஏதோ லெட்டர் போடுவாங்க. இந்த மாதிரி தான் மாத்தி 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 போடுவாங்க. பட் மேக்ஸிமம் இந்த வெப்சைட் வந்து இப்படிதான் இருக்கு. ஏன்னா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து மேக்ஸிமம் இப்படிதான் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் வேணா மாத்துறதா இருந்தா மாத்துவாங்க. மிச்சப்படி இந்த லிங்க் தான் அவங்க வந்து ரெகுலரா மாத்துவாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஒரு லெவலுக்கு மேல ப்ராஃபிட்டை வந்து காமிச்சதுக்கு அப்புறம் இந்த ப்ராஃபிட்டை வித்ட்ராவல் எடுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க டெபாசிட் பண்றீங்க பாத்தீங்களா, சிலர் வந்து செக் பண்றதுக்காக $100 $1000 டெபாசிட் பண்ணலாம். டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு வித்ட்ராவல் கொடுப்பாங்க. ஓகேங்களா? நீங்க டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை விட அதிகமா கூட கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை கொடுத்தாதான் நீங்க அகைன் லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு $500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க. $500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரே நாள்ல நீங்க $800 எடுத்துட்டீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு $300 ப்ராஃபிட்டா, அந்த $300 ப்ராஃபிட்டையும் பிளஸ் அவங்களோட அமௌண்ட்டையும் உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அமௌண்ட்டை பே பண்ணாதான் அதுக்கப்புறம் நீங்க அவங்கள நம்பி அகைன் வந்து இன்னொரு அமௌண்ட்டை வந்து நீங்க போட ஆரம்பிப்பீங்க. அதனால அந்த ப்ராஃபிட்டை வந்து அவங்க கொடுக்குறாங்க. $100 $200 ப்ராஃபிட் வந்தாலும் அதை கொடுக்காங்க. ஏன்னா அது அவங்க காசு கிடையாது, இன்னொருத்தங்கிட்ட ஏமாத்தி வச்சிருக்க காசு தானே. சோ அதனால அதை வந்து ஈஸியா உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஏன்னா கண்டிப்பா நீங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போதான் செய்வீங்க. ஏன்னா ஒரே நாள்ல 2 நாள்ல இவ்வளவு ப்ராஃபிட் வந்துருச்சு, அப்ப நம்ம நிறைய போட்டு பண்ணும்போது இன்னும் நிறைய வரும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆசையை காட்டுவாங்க. அதைத்தான் இவங்க மெயினா பண்றாங்க. ஓகேங்களா? அண்ட் இவங்களோட பேலன்ஸ் வந்து $5000 டெபாசிட் பண்ணது $22,000 கிட்ட வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 23,000. ஓகேங்களா? 22,899. அப்போ இவ்வளவு ப்ராஃபிட் வந்த உடனே அவங்களுக்கே ஒரு ஆசை இருக்கும். இப்ப $23,000 அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து 20 லட்சத்துல இருந்து 21 லட்சம் வரைக்கும் நமக்கு வந்திருக்கும். சோ அப்ப நம்ம வந்து இந்த ப்ராஃபிட் அவங்க வெறும் ஒரு $1000 போட்டு கூட அவங்க வந்து உங்களுக்கு கொண்டுட்டு வருவாங்க. இதுக்கு மேல கூட கொண்டு வருவாங்க. ஒரு சிலர்ட்ட வந்து $1,00,000 வரைக்கும் கொண்டு வந்துட்டு அவங்கள வந்து ஏமாத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ப்ராஃபிட்டை அதிகமா காமிச்சு தான் அவங்கள மெயினா ஏமாத்துவாங்க. சோ இந்த மாதிரி பெரிய ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு என்ன தோணும், சோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு பே அவுட் வந்து நமக்கு ப்ராப்பரா கொடுத்துட்டாங்க, சோ அப்படிங்கும்போது இந்த பே அவுட் நமக்கு தந்துருவாங்க அப்படின்னு நினைப்போம். இப்போ இந்த வித்ட்ராவலை நம்ம ப்ராசஸ் பண்றோம், 22,899 நம்ம ப்ராசஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் உங்களுக்கு வந்து செக்கே வைப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க, இவங்க வந்து ப்ராசஸ் பண்ணிருக்காங்க. வாட் அபவுட் மை வித்ட்ராவல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் வரல, சோ அதனால அவங்க வந்து கேட்டிருக்காங்க. சோ ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, இந்த அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கு டாக்ஸ் பே பண்ணணும். ஓகேங்களா? சோ இதுதான் ஆக்சுவலி இந்த 30% டாக்ஸ் ஸ்கேம் அப்படிங்கறதே இதுதான். ஓகேங்களா? காமனா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல உங்களுக்கு இந்த மாதிரி வித்ட்ராவல் எடுக்கும்போது டாக்ஸ்ன்னு சொல்லி ஒன்னு கேக்குறாங்க அப்படின்னா அது 100% ஸ்கேம் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஆல்ரெடி எவ்வளவு அமௌண்ட் போட்டாலும் சரி, நீங்க $5,000 போட்டிருந்தாலும் சரி, $10,000 போட்டிருந்தாலும் சரி, இல்ல $1000 போட்டிருந்தாலும் சரி, இல்ல வெறும் $100 போட்டு நீங்க ட்ரேட ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த 30% 20% இந்த மாதிரி ஏதாவது டாக்ஸ்ன்னு உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னாலே கட்டாயம் அதோட ஸ்டாப் பண்ணிருங்க. அதுக்கு மேல நீங்க பண்ணீங்கன்னா போடுற அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு லாஸ் ஆகும். இப்போ இவங்க $5,000 போட்டிருக்காங்க, அந்த டைம்லயே எங்க கிட்ட வந்து இன்கேஸ் கேட்டிருந்தாங்க, இல்ல வேற யாராவது விசாரிச்சிருந்தாங்க அப்படின்னா அதோட ஸ்டாப் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலி $5,000 தான் எனக்கு சரியா தெரியல. சோ மேக்ஸிமம் $5,000 தான் போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டோட்டலா அவங்க 12 லட்சம் சொன்னாங்க. சோ அதை கணக்கு பண்ணும்போது ஒரு $5,000 போட்டிருப்பாங்க அப்படிங்கறத நான் ரஃபா சொல்றேன். ஓகேங்களா? சோ இது வந்து உங்களை டார்கெட் பண்ணும்போது 1000 100 கூட வச்சு டார்கெட் பண்ணலாம். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ 30% டாக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அந்த டாக்ஸ் அமௌண்ட் எவ்வளவு சொல்லி கீழே போட்டிருக்காங்க பாருங்க, $6,817. ஓகேங்களா? இந்த அமௌண்ட டாக்ஸா அவங்க வந்து கேட்டிருக்காங்க. இதையும் அந்த கிளைண்ட் வந்து பே பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அந்த யூசர் வந்து இந்த டாக்ஸ் அமௌண்ட்டையும் இப்போ பே பண்ணிட்டாங்க. இப்போ பே பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதோட நிப்பாட்ட மாட்டாங்க. நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வித்ட்ராவல் வந்து ப்ராசஸ் ஆயிடுச்சு அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? வித்ட்ராவல் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டோம், சோ 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து வித்ட்ராவல் வந்து வந்துரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வராது. ஓகேங்களா? சோ வராது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க வந்து ஒரு நாளோ எல்லாம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து மெசேஜ் பண்ணுவீங்க அவங்ககிட்ட, இன்னும் எனக்கு வந்து பே அவுட் வரல அப்படின்னு சொல்லுவீங்க. அப்பதான்
தான் அடுத்த ஸ்கேமை வந்து உங்கள்கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த அமௌண்ட்டை வந்து கரன்சி கன்வர்சேஷன் பண்றதுக்கு, ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, withdrawal request has been processed since your withdrawal USD foreign exchange fund. ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு 10% வந்து நம்மளுக்கு கரன்சி கன்வர்சேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்களா, இதை வந்து அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட சொல்லே செய்வாங்க. அது வரைக்கும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி 10% 5% அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா கேட்டுக்கிட்டே இருக்கிறது தான் அவங்களோட மோட்டிவே. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி ஒரு பெரிய அமௌண்ட்டை போட்டோம், இன்னும் இது அகைன் கொஞ்சம் அமௌண்ட் தானே, இது போட்டு நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதனால தான் இதை கொஞ்சம் கொஞ்சமா இப்படி நம்மகிட்ட வந்து கேட்டு கேட்டு வாங்குறது. ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்றது, அதாவது ட்ரேட் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட் $5000 போட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ராஃபிட்டை வெளியே எடுக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு $6000 போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்க வந்து நம்மளுக்கு ஒரு $2642 வந்து கரன்சி கன்வர்சேஷனுக்காக தேவைப்படுது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இதையுமே அவங்க வந்து பே பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சோ அப்போ நமக்கு $6000 பிளஸ் இந்த $2000, இதுவே நமக்கு ஆல்மோஸ்ட் $8000 கிட்ட நமக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இது போக நம்மளுக்கு அகைன் இந்த பேமெண்ட்டும் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் நாங்க ப்ராசஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 24 ஹவர்ஸ் கழிச்சு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அப்போ புதுசா ஒரு கதையை கொண்டு வருவாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்க வந்து நிறைய அக்கௌண்ட்ல இருந்து பேமெண்ட் பண்ணிருக்கீங்க. இப்ப இந்த $5000 ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, இது $5000 கிடையாது, $4000 எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, $3000 எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, நீங்க வந்து ஒரே அக்கௌண்ட்ல இருந்து போட்டுருக்கலாம், இல்ல மல்டிபிள் அக்கௌண்ட்ல இருந்து போட்டுக்கலாம். நீங்க எப்படி போட்டிருக்கீங்க அப்படிங்கறத வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதை அவங்க பேசவே ஆரம்பிப்பாங்க. நீங்க ஒரே அக்கௌண்ட்ல இருந்து போட்டாலும் அவங்க அதே மாதிரி தான் பேசுவாங்க. நீங்க மல்டிபிள் அக்கௌண்ட், உங்களோட அக்கௌண்ட் அப்புறம் உங்க பேரண்ட்ஸோட அக்கௌண்ட், இந்த மாதிரி 2-3 அக்கௌண்ட்ல இருந்து போட்டாலும் அதே தான் சொல்ல போறாங்க. ஒரே அக்கௌண்ட்ல இருந்து போட்டீங்கனாலும் இது ஃபாரெக்ஸ்க்காக டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, அதனால இது வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து டாக்ஸ் பே பண்ண மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சொல்ல ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த யூசர் வந்து நம்மளுக்கு மல்டிபிள் அக்கௌண்ட்ல இருந்து அவங்க வந்து பேமெண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு 2 அக்கௌண்ட்டோ 3 அக்கௌண்ட்ல இருந்து பேமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மணி லாண்டரிங் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கவர்மெண்ட் சைடுல இருந்து இதாகுது. சோ அதனால நம்ம வந்து அதை சால்வ் பண்றதுக்கு $4000 வந்து நீங்க வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு $4000 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்படிதான் நீங்க இதை பே பண்ணிட்டீங்கன்னாலும் மறுபடியும் ஏதாவது சொல்லதான் செய்வாங்க. நீங்க எப்போ நீங்க அவங்க நம்மள ஸ்கேம் பண்ணிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் உங்ககிட்ட இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகேங்களா? சோ ஒரு லெவலுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அதை பத்தி விசாரிக்க ஆரம்பிப்பீங்க. சோ அதுக்கு முன்னாடி போட்ட எல்லா அமௌண்ட்டுமே நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா அது எல்லாமே உங்களுக்கு வந்து அவங்க ஸ்கேம் பண்றவங்க அவங்க வேற மாதிரி அதுக்கு சில மெத்தட் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஸ்கேம் பண்ணுவாங்க. நீங்க கேஸே கொடுத்தீங்க அப்படின்னாலும் அவங்கள ட்ராக் பண்ண முடியாது. அந்த பே பண்ண அக்கௌண்ட்டை மட்டும் கவர்மெண்ட் சைடுல இருந்து பிளாக் பண்ணுவாங்க. அது மூலமா எங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் போயிருக்கு, ஏன்னா இந்த மாதிரி ஸ்கேம்ல இருந்து போற அமௌண்ட்னால தான் P2Bலயே நமக்கு இஷ்யூ வருது. P2Bல வந்து நிறைய இந்த ஸ்கேம் இஷ்யூ வந்து எதுக்கு வருதுன்னா, இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணிட்டு இந்த அமௌண்ட்டை அந்த யூசர் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்கேம் பண்ண பீப்புள் என்ன பண்ணுவாருங்க, P2B மூலமா அவங்க மாத்துவாங்க. P2B மூலமா மாத்தும் போது அந்த அக்கௌண்ட் வந்து இந்த அக்கௌண்ட்ல இருந்து உங்களுக்கு பே பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கும் பிரச்சனை வரும். சோ இதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த P2Bல பிரச்சனையே வருது. ஓகேங்களா? சோ இப்போ இந்த யூசர்ட்ட வந்து $4000 அகைன் கேட்டாங்க. இப்போ அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஐ வாண்ட் டு பே 1.5 lakh. ஓகேங்களா? சோ இப்போ ஒரு கவர்மெண்ட் சைடுல $4000 பே பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ 1.5 lakh நான் வந்து பே பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓகே பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி யாராவது சொல்லுவாங்களா? சோ 1.5 lakhையும் கேட்டு அதையும் சேர்த்து வாங்கிட்டாங்க. ஓகேங்களா? சோ அதை வாங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து அகைனும் நீங்க வந்து அந்த $4000 ஃபுல்லா பேமெண்ட் பண்ணாதான் அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு, ஏன்னா இந்த பேமெண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்கள வந்து எந்த ஒரு கான்டாக்டுமே பண்ணல. இந்த $4000க்கு பதிலா 1.5 lakh அவங்க பே பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் கண்டிப்பா அமௌண்ட் கேட்டா அவங்களே சுதாரிச்சுக்கிடுவாங்க அப்படிங்கிறதுனால இந்த ஸ்கேம் பண்ணவங்க வந்து யூசருக்கு வந்து மெசேஜ் ரீப்ளை எதுவுமே பண்ணல. ஓகேங்களா? சோ எதுவுமே பண்ணல அப்படிங்கறனால அகைன் கஸ்டமர் சப்போர்ட் அது இதுன்னு சொல்லி ஒண்ணா கான்டாக்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் இன்னொரு நம்பர்ல இருந்து இந்த மாதிரி மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்ல பண்ணிருக்காங்க. சோ 4 lakhs வந்து நீங்க வந்து பே பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அதே ரீசன் தான். சோ அதே ரீசனை சொல்லி உங்கள்கிட்ட வந்து அகைன் வந்து பேமெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேமெண்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இவ்வளோ பேமெண்ட் பண்ணது ஆல்மோஸ்ட் 12 லட்சத்துக்கு மேல அவங்க வந்து பண்ணிருக்காங்க. இந்த பேமெண்ட் பண்றதுக்கு அவங்க வந்து கடன் எடுத்து வெளியே ஃப்ரெண்ட்ஸ்ட வாங்கி இந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கி தான் அவங்க வந்து பேமெண்டே பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த ஃபுல் அமௌண்ட் வெளியே வந்துருச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில தான். இது எல்லாருக்குமே காமனா இருக்கதான் சரி. ஒரு பிகினரா நமக்கு மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது இந்த மாதிரி நமக்கு வந்து இது கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அது எதுவுமே நடக்காது. சோ அந்த மாதிரி தான் இந்த யூசரும் இந்த ஸ்கேம்ல போய் சிக்கிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஸ்கேம்ல போய் மேக்ஸிமம் நீங்க வந்து சிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இதுக்கப்புறம் இவங்க வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இல்லை, ஏன்னா பண்றதுக்கும் அவங்க கிட்ட ஒன்றும் கிடையாது. சோ அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா
ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்களா, ஃப்ரெண்டு மூலமா தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ட போய் மெசேஜ் பண்ணி கேட்டிருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ட மெசேஜ் பண்ணும்போது அந்த ஃப்ரெண்டும் ரீப்ளே பண்ணல. ஓகேங்களா, மேக்ஸிமம் ரீப்ளே பண்ண மாட்டாங்க. ஒரு சில டைம் வந்து நீங்க ரொம்ப ரீப்ளே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, அது பாருங்க இப்படிதான் கொடுப்பாங்க. இவங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, தமிழ் பீப்புள் ஆக்சுவலி இவங்க வந்து இந்த ஃப்ரெண்டா பேசினாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து தமிழ்ல தான் அவங்க பேசி இந்தியன் நம்பர் வச்சு தான் அவங்க வந்து இவங்களை ஏமாத்தே செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, ஆனா அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா போகாது, ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல மட்டும் தான் அந்த நம்பர் இருக்கும். ஓகேங்களா, சோ இவங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, சிஸ்டர் நீங்க வந்து வேற வேற அக்கவுண்ட்ல இருந்து பண்ணனால மணி லாண்டரிங் போட்டிருக்காங்க. நீங்க என்னோட இன்விடேஷன் கோட் வேற போட்டு ஓபன் பண்ணிருக்கீங்க. சோ எனக்கு மெயில் வந்துச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி போட்டு வாலெட்ல 1,70,000 ரூபாய். ஓகேங்களா, 1,70,000 டாலர், அதுவும் ஓகேங்களா, 1,70,000 டாலர் வந்து எனக்கு இருக்குது. அதான் எனக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு, மெசேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா பழகிருக்காங்க பாத்தீங்களா, அவங்களே அந்த ஸ்கேம் குரூப்ல உள்ள ஒருத்தங்க தான். ஓகேங்களா, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ஸ்கேம் குரூப்ல இருக்கிற ஒருத்தங்க தான். இவங்க இன்வைட் கோட் எல்லாம் போட சொல்றதே அதுக்கு தான். இப்ப இவங்க மூலமா இந்த ஸ்கேம் நடந்திருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு பேமெண்ட் வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க. ஆனா இது வந்து டீமா அவங்க வந்து நிறைய பேர் பண்றாங்க. இந்த நம்பரை நீங்க ட்ராக் பண்ணாலும் உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே ஸ்கேம் பண்றதுக்கு அவங்க வேற யாரோட நம்பரை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்படி பண்றாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது. பட் அந்த மாதிரிலாம் வந்து இங்க வந்து நடக்குது. ஓகேங்களா, சோ இதுக்கு அப்புறம் இவங்க வந்து யாருமே கான்டாக்டே பண்ணல. சோ இதோட அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து கேட்டாங்க. இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மகிட்ட வந்து கேட்டாங்க. சோ அதுக்கப்புறம் தான் நம்ம சொன்னோம், அந்த வெப்சைட் அதை பார்த்துட்டு இதுல வந்து நிறைய ஸ்கேம் நடந்திருக்குது. ஏன்னா இப்ப இந்த பார்த்திருக்கிற இந்த ஒரு வெப்சைட்ல ஏகப்பட்ட ஸ்கேம் வந்து நமக்கு நடந்திருக்கு. ஓகேங்களா, இது வந்து ஒண்ணுதான். இதுல வந்து எனக்கு ஒரு நாளைக்கு 4 கால் 5 கால் இதே கம்பெனிக்கு கூட எனக்கு வந்து முன்னாடி வந்திருக்குது. ஓகேங்களா, சோ அதனால இதுல இருந்து நீங்க கொஞ்சம் அவரா இருந்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இது வந்து என்ன அப்படின்னா, இந்த ஏமாத்தி இந்த ஃப்ரெண்டு பிடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்டு 1,70,000 டாலர் வந்து எனக்கு அக்கௌண்ட் இருக்குன்னு ஒரு பொய்ய சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த யூசர் வந்து ஒரு இன்வாய்ஸ்ல வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. இந்த இன்வாய்ஸ்ல பாருங்க, எனக்கு வந்து ப்ராஃபிட் கெயின் அப்படின்னு சொல்லி 1,45,000 டாலர் கிட்ட அவங்க வந்து போட்டுருக்காங்க பாருங்க. இந்த ப்ராஃபிட் வந்து எனக்கு வந்து இருக்குது, இதெல்லாம் நான் வந்து பண்ணிருக்கேன், இது வந்து பேமெண்டே பண்ணது, பெய்ட் இன் ஃபுல்னு போட்டுருக்கு பாருங்க. இதெல்லாம் சும்மா ஆன்லைன்ல ஜெனரேட் பண்ற பில்லு, இதெல்லாம் வச்சு நம்ம வந்து எதையுமே நம்ப முடியாது. சோ இந்த மாதிரிலாம் எடுத்து அவங்க வந்து ப்ரூஃபுக்காக காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி கோயம்புத்தூர்னு போட்டு இதெல்லாம் ஒரிஜினல் அட்ரஸே இருக்காது. சோ சும்மா வேற யாரோட அட்ரஸையோ போட்டு சும்மா ஒரு லொகேஷனை போட்டு அவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஏமாத்துவாங்க. ஓகேங்களா, சோ இப்போ இந்த அட்ரஸ் இதுதான் அந்த ஸ்கேம் பண்ண பேரு. சோ இந்த நேமை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஸ்கேம் பண்ணிருக்காங்க. இந்த அட்ரஸ்ல கூட அந்த ஆள் கூட இருக்க மாட்டாங்க. சும்மா ஏதாவது ஒரு லொகேஷன் எடுத்து சும்மா போட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரூஃபையும் காமிச்சு இவங்க வந்து ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, சோ CBCX குளோபல் இந்த சைட்ல இருந்து உங்களுக்கு எந்த ஒரு அப்ரோச் வந்தாலும் உடனே தூக்கி தூர போட்டுருங்க. நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்ல, நிறைய வெப்சைட்ல இருந்து இதே ஃபார்மட்ல ஸ்கேம் பண்றாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்க யார்ட்டையாவது ஸ்கேம்ல மாட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்க. அந்த கம்பெனி நம்ம தனியா எடுத்து போடும்போது இன்னும் இதுக்கப்புறம் வேற யாரும் ஸ்கேம்ல சிக்காம இருப்பாங்க. சோ அதனால புரிஞ்சுக்கோங்க. சோ அதனால உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணுங்க. ஓகேங்களா, ஓகே, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி ஸ்கேமில் ஆல்ரெடி நீங்கள் வந்து மாட்டியிருக்கீங்க, இல்லைனா இந்த மாதிரி ஸ்கேமை பற்றி உங்கள்கிட்ட யாராவது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்கள் தப்பிச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களை அவங்க எப்படி கான்டாக்ட் பண்ணாங்க அண்ட் அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து ஒரு நியூவா கம்பெனியாக இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம வந்து வீடியோ எடுத்து கொடுக்கறதுனால அகைன் வேற யாராவது வந்து ஸ்கேமில் வந்து சிக்காமல் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டீடைல்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுங்க. ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் நம்மளோட வீடியோஸ் வந்து யாருக்கு ஷேர் பண்ணலாம்னு சரி, இந்த வீடியோவை கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சோ அவங்க ஸ்கேம்ல இருந்து தப்பிக்கிறதுக்கும் நீங்க இந்த ஷேர் பண்ற ஒரு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.